Hi friends, welcome to the channel. Last video Indian writing in English famous ஆன நிசமெசிக்கல் A.K. ராமானுஜம் அப்புறம் R. பார்த்தசாரதி பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சர் அரபிந்தோ கோஷ் பற்றி பார்க்கலாம். இவர் ஆகஸ்ட் 15, 1872 கல்கத்தாவில் பிறந்தார். இவர் ஒரு இந்தியன் ஃபிலாசபர், யோகி, மகரிஷி, போயட், ஜேர்னலிஸ்ட், அப்புறம் இந்தியன் நேஷனலிஸ்ட்டும் கூட. அவர் தமிழ் போயட் மகாகவி பாரதியாருக்கு அரபிந்தோவோட ஃபிலாசபிக்கல் தாட் தான் இன்ஸ்பிரேஷன். பாரதியார், அரபிந்தோலாம் பாண்டிச்சேரியில் ஒன்றா இருந்தாங்க. அரபிந்தோவோட அப்பா பேர் கிருஷ்ணாத கோஷ், அம்மா பேர் ஸ்வர்ணலதா தேவி. படிக்கிறதுக்காக அரபிந்தோ தன்னோட 2 பிரதர்ஸோட இங்கிலாந்துக்கு போகிறாரு. 7 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் 14 வருஷம் இங்கிலாண்டில் தான் இருக்கிறாரு. மான்செஸ்டரில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் வில்லியம் ஹச் டேவிட் அப்படிங்கிறவங்கள்ட்ட இங்கிலீஷ், லாட்டின், ஃப்ரெஞ்சு, ஹிஸ்ட்ரி எல்லாமே கற்றுக்கிறாரு அரபிந்தோ. ICS எக்ஸாம் கூட இங்கிலாண்டில் பாஸ் பண்ணார். இங்கிலாண்டில் இருக்கும்போதே நிறைய போயம்ஸ்லாம் படிக்கிறாரு. அப்புறம் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் 13 வருஷம் கிங் ஆஃப் பரோடா கிட்ட வேலை பார்க்குறாரு. அப்புறம் பரோடா யூனிவர்சிட்டியில் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. கொஞ்ச நாளில் பரோடா யூனிவர்சிட்டிக்கே வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் ஆகிறாரு. இவருக்கு இந்தியன் லாங்குவேஜில் பெங்காலி, குஜராத்தி, மராத்தி, சான்ஸ்கிரிட் எல்லாமே தெரியும். இவர் வாழ்ந்த காலகட்டம் எது அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்த காலம். ஸோ இந்தியாவில் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சரியில்லை. அந்த சமயத்தில் பிபின் சந்திரபாலோட மேகசின் வந்தே பாதரம் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் எடிட்டராக இருந்தார் அரபிந்தோ கோஷ். அந்த நியூஸ் பேப்பரில் புரட்சிகரமான ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுகிறாரு. அதனால் பிரிட்டிஷ் ரூலர்ஸ் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பேட்ரியாட்டிக் ஃபீலிங் நிறையாவே இவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ சூரத் காங்கிரஸ்லேயும் கலந்துக்கிறாரு. இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் கூட. இவரை மறுபடியும் 1908 அரெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீக்லி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு கர்மயோகின் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாலிடிக்ஸ்லேருந்து வெளியே வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இப்போவும் பாண்டிச்சேரியில் இருக்கிற அரபிந்தோ ஆசிரமம். அங்கே தான் பாரதியாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவருக்கு கிடைக்கிது. மெல்ல மெல்ல பாலிடிக்ஸ்லேருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ஃபிலாசபிக்கும் மாறுறாரு. அப்புறம் ஆர்யா அப்படின்னு ஒரு மேகசீனை நடத்துகிறாரு. அதில் பியூர்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டுமே ஆர்டிக்கலாக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ஆர்டிகல்ஸை எல்லாமே புக்காக கம்பைல் பண்ணி லைஃப் ஆஃப் டிவைன் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவரோட நோட்டபிள்ஸ் புக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தா த சிந்தசிஸ் ஆஃப் யோகா, எஸ்ஸே ஆன் த கீதா, த சீக்ரெட் ஆஃப் த வேதா, த ஐடியல் ஆஃப் ஹியூமன் யூனிட்டி, த ஹியூமன் சைக்கிள், த ஃபியூச்சர் பொயட்ரி, த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், ரெனைசன்ஸ் இன் இந்தியா, ஹேராக்ளிட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவரோட நோட்டபிள் புக்ஸு. நெக்ஸ்ட்டு இவர் 5 பிளேஸு பிளாங்க் வர்ஸாக எழுதியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா விசேரஸ் ஆஃப் பசோரா, ரோடோகன், ப்ரெசியூசஸ் த டெலிவரர், எரிக் வசவடட்டா, இதெல்லாமே அவரோட ஃபேமஸான பிளேஸ். அதோட இவர் டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்காரு. CR தாஸோட பெங்காலி போயம்ஸை இங்கிலீஷில் சாங்ஸ் ஆஃப் த சீ அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் அண்டு மாஸ்டர் பீஸான ஒர்க் என்ன அப்படின்னா சாவித்ரி அப்படிங்கிற ஒர்க்கு தான். இவரை பொறுத்த வரைக்கும் போயம்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மந்த்ராஸ் போல இருக்கணுமா, உபனிஷம் போலவும் இருக்கணுமா. அந்த போயம் படிக்கும்போது ரீடர்ஸ்க்கு காடு கண்ணுக்குள்ளே தெரிய வரணும். அப்பேற்பட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஒரு போயமில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் 5 டிசம்பர் 1950 இறந்தும் போகிறாரு. இதுதான் ஸ்ரீ அரபிந்தோ பற்றின நோட்டபிள் ஒர்க்ஸும் பயோகிராஃபியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.